என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹியூஜ் வேக்கன்சி அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு. ஸோ அதே மாதிரி என்னோட ஃபவுண்டேஷன் கிளாஸ். ஸோ 2 விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று நான் போயிருந்தேன். ஸோ அந்த மீட்டிங்கில் எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 3 வருஷம் 2026லேருந்து 2028 வரைக்கும் வரப்போகிற வேக்கன்சி, முக்கியமாக பேங்க் எக்ஸாமோட வேக்கன்சி நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐலாம் 26,000 பேர் எடுக்க போகிறாங்க போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து. அதனால் நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிடாதீங்க படிக்கிறத. அடுத்த 3 வருஷம் உங்களுக்கான நேரம்னு சொல்லுவேன். ஏன்னா 2016 தான் இந்த மாதிரியான வேக்கன்சி வந்துச்சு. ஒவ்வொரு 10 வருஷமும் பேங்க் எக்ஸாமுக்கு அதிகமான வேக்கன்சியை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் 2026லேருந்து, ஏன்னா நேற்று மீட்டிங்கில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நிறைய பேர் வந்து அந்த ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அங்கே என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போது அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் ஒரு செப்பரேட் வீடியோ. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, இல்லை புதுசாக படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் வெயிட்டே பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த வருஷம் தானே எக்ஸாமு, நான் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்றவங்க பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி படித்தவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். 3 மாதத்தில் 4 மாதத்தில் பாஸ் பண்ணேன்னு சொல்லவே மாட்டாங்க. 2 வருஷம் படித்தேன், 3 வருஷம் படித்தேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அடுத்த 3 வருஷம் உங்களுக்கான வருஷம் தான். மறந்துடாமல் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வருஷம் மார்ச் மந்த்லேருந்து உங்கள் பேங்க் எக்ஸாமோட வேக்கன்சியை மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. நீங்கள் நினைக்காத நம்பர் இருக்கும், நினச்சி பார்க்காத நம்பர் இருக்கும். ஸோ அதனால் பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லுவேன். படிக்க ஆரம்பிங்க, சரியா? ஸோ அடுத்தது வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் கிளாஸ். 2016லேருந்தே நீங்கள் வந்து என்னோடய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஸ்பெஷலாகவோ தனியாகவோ இன்ஸ்டியூஷனோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். இப்போது ரீசண்டாக இந்த வருஷமும் அடுத்த வருஷம் பாதி வரைக்கும் மட்டும் நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன், ஃபவுண்டேஷன் கிளாஸு. அதுக்கப்புறம் ஏன் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், 1.5 வருஷம் மட்டும்தான், அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக தமிழ் சேனலில் நான் எல்லா டாப்பிக்குமே முடிச்சிட்டேன். இங்கிலீஷ் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் முடிச்சாச்சு. ரீசனிங்கில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் படிக்க முடியும். ஸோ அதனால் வந்து திருப்பி அரைச்சிட்ருக்க முடியாது இல்லையாப்பா. அதனால் அடுத்தடுத்த சேனல் என்னோடய ட்ரீம் இருக்குது. இன்ஜினியரிங் மேக்ஸ் சேனல் என்னோடய ட்ரீம் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அது ஒரு 18 hours ஆச்சு ஒரு நாளைக்கு ஆகிடும். 16 மணி நேரம் ஆகுது ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ் டாபிக் வந்து அந்த ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் இயர் 26 எண்டுக்கு அப்புறம் என்ன வந்து தமிழ் சேனலில் பார்க்க முடியுமா, இந்த சேனலில் பார்க்க முடியுமானா டவுட்டு தான், சரிங்களா? ஸோ அதனால் இந்த 1.5 வருஷம், ஓகே, அந்த 1.5 வருஷத்தில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் கேட்டாங்களோ, அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா, ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க முடியுமா, நேரில் வந்து படிக்கலாமா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, 3 ஆன்லைன் பேட்ச்சு, ஒரு ஆஃப்லைன் பேட்ச். ஒரு ஆஃப்லைன் பேட்ச் வந்து 40 பேர் மட்டும்தான், சரிங்களா? ஃபவுண்டேஷன் கிளாஸு கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம், ஆப்டிடியூடோட பேசிக்லேருந்து ரீசனிங்கோட பேசிக்ஸ்லேருந்து உங்கள் எக்ஸாம் லெவலுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுத்துருவேன், சரிங்களா? எல்லா டாப்பிக்குமே முக்கியமாக பேங்க் எக்ஸாமுக்கு, ரைட்? பேங்க் எக்ஸாமுக்கு தான் இந்த 3 ஆன்லைன் கிளாஸும் ஒரு ஆஃப்லைன் கிளாஸும். நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், ஓகேவா? கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆஃப்லைன் பேட்ச்சு என்னோடய திருச்சி வந்து ஆஃபீஸு. ஸோ இப்போ தனியாக ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 30 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில். வெறும் 30 பேர் தான். நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு வந்து அது டவுட்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வெறும் 30 ஸ்டூடெண்ட்டு தான். 30 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கேட்டிருந்தாங்க, ஒர்க்கிங் பீப்புள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த டைம் தான் பார்க்குறோம், எந்த டைமில் இந்த ஒரு பேட்ச் வைக்கலான்னு. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளான் படி 1.5 மாதம் இல்லை 2 மாதம் இருக்கும் ஒரு பேட்ச்சு. ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஆப்டிடியூட் டாபிக் சொல்லி கொடுத்துருவேன், ரீசனிங் டாபிக் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அப்புறம் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன், வேறு எந்த ஃபேக்கல்ட்டியும் கிடையாது. நான் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். அடுத்தது பென் ட்ரைவ்.
ஸோ பென்ட்ரைவில் நம்ம இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோஸும் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி 2 வருஷம் வேலிடிட்டி. நீங்கள் 2 வருஷம் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த வீடியோவை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவேன். 500 வீடியோ இருக்கும் நம்ம இங்கிலீஷ் சேனலில். அந்த 500 டாபிக் வீடியோஸும் கொடுத்துருவேன். சரிங்களா? நான் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு தனியாக கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு நாளைக்கு 2.5 hours பிளான் பண்ணியிருக்கேன். 2.5 மணி நேரம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். ப்ளஸ் உங்களுக்கு பென்ட்ரைவ் கொடுத்துருவேன். 2 வருஷம் வேலிடிட்டி போட்டு கொடுத்துருவேன். டெஸ்ட்டு சீரீஸ் 2 வருஷம் வேலிடிட்டி போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் லே அவுட், எந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கணும், எந்த டாப்பிக்கு படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற லே அவுட் கொடுத்துருவேன். அப்புறம் என்னோட ஆப்டிடியூடு புக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன். ரெடி ஆகிடும், இன்னும் 2 நாளில் வந்துடும். ஆப்டிடியூடு புக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன்ப்பா. ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நான் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன்னா 8,900. 8,900க்குள்ளே இது எல்லாமே வந்துடும். ஆப்டிடியூட் ஃபுல்லாக நடத்திடுவேன், ரீசனிங் ஃபுல்லாக நடத்திடுவேன், எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த ப்ரைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்ச். திருச்சியில் என்னோடய ஆஃபீஸில் ஒரு ரூமில் தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ஆஃப்லைன் பேட்ச் வெறும் 30 பேருக்கு தான். சரிங்களா? ஒருவேளை அண்ணா நான் திருச்சியில் தான் இருக்கேன், என்னால் படிக்க முடியும், நான் நேரில் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைனுக்கு 3 பேட்ச் இருக்குது. அந்த 3 பேட்ச் டைமிங் மட்டும் நான் பார்த்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா அந்த ஆன்லைன் கிளாஸுமே வந்து ஒரு 60 பேர் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு பேட்ச்க்கு. ஸோ அந்த 60 பேர் பிளான் பண்ணியிருக்கிற அந்த பேட்ச்க்கு வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஆல்ரெடி கேட்டனால அவங்களுக்கான டைமுன்னு ஒன்று இருக்கும். இப்போது நிறையா வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது நான் என்ன பிளான் பண்ணால் 11 to 2 மார்னிங் 11 to 2 இருந்துச்சுன்னா அவங்களுக்கான அந்த ஃப்ரீ டைமாக இருக்கும். 11 மணிலேருந்து 2 மணி. குழந்தைங்க சில பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு அண்ணா அந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்கேன், மத்தியானம் குழந்தை வந்துடும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 11 to 2 நல்ல டைமாக இருக்கும் அப்படின்றனால அந்த டைம் ஒரு பேட்சும். மார்னிங் சில பேர் வந்து 10 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 9 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கிறேன் அப்படின்றனால ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 to 8:30 ஒரு பேட்சும், அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 11 to 2:30 ஒரு பேட்சும், ஈவினிங் வந்து 7 to 9:30 ஒரு பேட்சும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய பிளான். 3 ஆன்லைன் பேட்சும் ஒரு ஆஃப்லைன் திருச்சியில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பேட்சும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆன்லைன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்கிறேன், இன்னும் அது சர்வருக்கான காஸ்ட் என்னன்னு பார்த்து தான் நான் பார்க்கணும். இது என்னோடய பிளான், கோச்சிக்காதீங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து என்னால் இந்த சேனல் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் ஓரளவுக்கு நான் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்றனால என்னோடய ஃப்யூச்சருன்றது அடுத்து இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அது. ஸோ அதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு 18 மணி நேரம் ஆயிடுதுப்பா. அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணால் வேறு எதுவும் பார்க்க முடியாது. அதனால் இந்த 1.5 வருஷத்தில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தனியாக கேட்கணும், ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க படிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்றத என்னோடய பிளானு. ஒருவேளை உங்களுக்கு எதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கேட்கலாம். ஒருவேளை பிஸி, கால் வெயிட்டிங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக திருச்சியில் நடக்கிற பேட்ச் மட்டும் நேரில் வந்து அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் முன்னாடியே பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுன்றது நல்லது. சரிங்களாப்பா? ஸோ மற்றபடி ஆன்லைன்ஸ் எல்லாமே நான் அப்புறம் சொல்கிறேன், கோச்சுக்கு வேண்டாம் இப்படி பண்ணுறேன்னு. ஒரு எப்பயும் போல் சேனல்ஸில் இருக்கிற வீடியோ, ஸ்டடி பிளான்ஸ் அதெல்லாம் நம்ம போயிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எதுவும் ஸ்டாப் ஆகாது, அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் தனியாக இந்த ஒரு வருஷம் மட்டும் சொல்லித்தரலான்னு இருக்கேன். அடுத்த வருஷத்துல இருந்து அதான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்காது, ஸ்டடி பிளான்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்த சேனல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வருஷம் என்னோடய எஃபர்ட் எவ்வளோ போட முடியுமோ உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. தனியாக இன்னொரு வீடியோ ஃபவுண்டேஷன் கிளாஸ் பற்றி கம்ப்ளீட்டாக போடுறேன். நீங்கள் மறந்துடாமல் திருச்சி வந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்டு தான் பிளானு. அதுக்கு மேலே என்னால் அக்காமடேட் பண்ண முடியாது, சின்ன ரூம் தான். ஸோ அதனால் அதுக்குள்ளே எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ பிளான் பண்ணுறேன். அப்படி வேணும், இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, இல்லை எனக்கு நான் டவுட் இருக்குது அந்த கிளாஸை பற்றினா நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.